क्वेश्चन வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லாமிஸ் தியரம் இருக்கு. இல்ல இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கு. 99% வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தான் இருக்கு क्वेश्चन. சரி இத ரீட் பண்ணி பாருங்க. ஸ்டேட்மென்ட் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் if a particle is in equilibrium ஈக்குலிபிரியம் தான் உங்களுக்கு தெரியுது கோப்லானர் ஒன்னு கண்டிஷன் ரெஸ்ட் பொசிஷன் கூட சொல்லலாமா ஈக்குலிபிரியம்னா இங்க எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது p வெக்டர் q r ஃபோர்ஸ் வெக்டர் சோ இந்த ரிசல்டன்ட் p வெக்டர் q வெக்டர் r வெக்டர் நம்ம ஆட் பண்ணோம்னா தட் வாட் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர் வேற என்ன இது ப்ரூவ் பண்ணனும் இங்க என்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா ஆல்பா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் q வெக்டர் and r வெக்டர் q க்கும் r க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆல்பா அடுத்து r வெக்டருக்கும் p வெக்டருக்கு இடையில பீட்டா p வெக்டர் and q வெக்டருக்கு இடையில காமா இந்த லாமிஸ் தியரம் வந்து மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா மட்டும் தான் இத நம்ம யூஸ் பண்ண முடியும் நான் இத p ன்னு டைரக்ஷன் இங்க இருக்கறனால p வெக்டர் போடணும் p q r இந்த ஸ்டேட்மென்ட் பார்த்து சொல்லுங்க இந்த ஆங்கிள் என்ன வரும் q க்கு r க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன ஆல்பா ஆல்பா q க்கு r ஆல்பா அடுத்து pq காமா சார் இங்க rp பீட்டா சோ மூணு ஆங்கிள் கவர் ஆயிடுச்சு மூணு ஃபோர்ஸும் நம்ம போட்டோம் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிறோம் if a particle is in equilibrium அப்படிங்கறத கொண்டு வரணும் if a particle is in equilibrium இருந்துச்சுனாக்க then their resultant p vector plus q vector plus r vector is equal to 0 நீங்க இதுல வந்து நான் p q r ங்கறத டயக்ராமேட்டிக்கலா சொல்லியாச்சு இப்போ மூணு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுறத நம்ம மென்ஷன் பண்ணனும் p vector q vector r vectorங்கற ஒரு மூணு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது அடுத்த லைன்ல ஆல்பாங்கிறது என்ன ஆல்பா இஸ் an angle between q vector and r vector வேர்டிங்ஸ்ல இருக்கு இல்லையா வேர் கீழ இருக்குல இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு இந்த டயகிராம்ல போடு இப்போ ஈக்குலிபிரியமா இருந்துச்சுன்னா அதோட ரிசல்டன்ட் 0 p vector plus q vector plus r vector is equal to 0 vector நான் இது என்ன பண்றேன் இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்குவோம் இந்த ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பண்றேன் எதுல மல்டிப்ளை ஈக்குவேஷன் 1 வெக்டோரியலி அதாவது வெக்டர் ப்ராடக்ட்ங்கறத மென்ஷன் பண்ணனும் எதை வச்சு p வெக்டர் இப்போ எப்படி இருக்கு நமக்கு p வெக்டர் கிராஸ் p வெக்டர் plus q வெக்டர் plus r vector is equal to 0 vector 1 so p vector plus p vector இது எப்படி reduce ஆகும் this implies p vector cross p vector plus p vector cross q vector plus p vector cross r vector is equal to 0 p vector cross p vector என்ன வரும் டாட் ப்ராடக்ட் இல்லனா அது வந்து என்ன வேற i டாட் i என்ன ஒண்ணா i வெக்டர் கிராஸ் சாரி i கிராஸ் i 0 so p அதே தான் கான்செப்ட் p வெக்டர் கிராஸ் p வெக்டர் வந்து 0 இங்க p வெக்டர் கிராஸ் q வெக்டர் pq p sin theta theta बोला दिला a q q को इधर लेना है गामा sin
கேப்னு பிளஸ் P p வெக்டர் கிராஸ் r வெக்டர் இதை நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணனும் p qங்கறப்ப நான் இந்த டைரக்ஷன்ல போயிருக்கேன் ஆன்டி கிளாக்வைஸ்ங்கறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் பாசிட்டிவ் இப்போ p வெக்டர் கிராஸ் r வெக்டர்னு p வெக்டர் கிராஸ் r வெக்டர்னா எப்படி இப்போ p வெக்டர் இங்க இருக்கு r வெக்டர் இங்க இருக்கு இந்த டைரக்ஷன்ல போகுது இது கிளாக்வைஸ் இப்போ மைனஸ் வந்துருமா இப்போ மைனஸ் எப்படி வரும்னாக்க p r டைரக்டா மைனஸ் போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லனா n கேப்க்கு பதிலா இங்க மைனஸ் ன்னு போட்டு எழுதலாம் நான் டைரக்டா எழுதிக்கிறேன் மைனஸ் p r sin p r என்ன ஆங்கிள் பீட்டா பீட்டா n cap is equal to 0 வெக்டர் இதுல ஏதாவது இத கேன்சல் பண்ணிடலாம் காமன் ஏதாவது இருக்கா p sin n cap நம்ம காமன் எடுத்துறோம் ஃபர்ஸ்ட் n cap ரெண்டுலயுமே p q sin gamma minus p r sin beta n cap is equal to 0 வெக்டர் உங்களுக்கு தெரியும் n capங்கிறது என்ன யூனிட் வெக்டரா ஒரு ஸ்கேலாரையும் ஒரு வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கேலார்ங்கிறது ஒரு நம்பர் 2 ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு வெக்டார் தான் கிடைக்கும் எதுக்கு நான் சொல்றேன்னா இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன போட்டுட்டோம் 0 வெக்டார்னு போட்டுறோம் சோ இது ஸ்கேலாராவும் இது வெக்டாரா இமேஜின் பண்ணுங்க n கேப்ங்கிறது யூனிட் வெக்டர் அடுத்த லைன்ல எழுதிக்கங்க n கேப் இஸ் தி யூனிட் வெக்டர் அப்ப டெஃபினட்டா n கேப் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வா நாட் ஈக்குவல் டு 0 இப்போ எது 0 வா இருக்கணும் ஒரே பாசிபிலிட்டி இதுதான் 0 வா இருக்கணும் இது 0 வா இருக்கணும்னா இந்த இடத்துல நம்ம 0 வெக்டரை நான் 0 ன்னு எழுதுறேன் எப்படி 0 வெக்டர் 0 மாறுதுங்கிறது தெரியுதுல்ல அடுத்து இத pr sin beta இந்த சைடு கொண்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குமா கேன்சல் பண்ணலாமா ஏதாவது pp கேன்சல் பண்ணிடலாமா இப்போ எப்படி மாறும் உங்களுக்கு q sin gamma is equal to r sin beta இப்போ இதுல இந்த sin beta இருக்கு இல்லையா இது இங்க கொண்டு வந்து q sin beta இந்த sin gamma-வை இங்க கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2 இந்த ஸ்டெப் புரிஞ்சிடுச்சுனாலே நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிடலாம் ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா அடுத்து என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன் 1 வெக்டர் டிவைட் பை q வெக்டர் இப்போ q வெக்டர்ல பண்றப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு இதுதானே அப்படியே இது q வெக்டர் இங்க q வெக்டர் q வெக்டர் q வெக்டர் q வெக்டரா இது 0 ஆகாது இது அப்படியே சொல்லுங்க q வெக்டர் கிராஸ் p வெக்டர் qp ஆ qp q sin p இந்த டைரக்ஷன்ல இருக்குறது நம்ம கரெக்ட்டா பார்த்து வரணும் எப்படி இருக்குது இப்படி வந்தது clock அப்ப நான் மைனஸ் பண்ணிக்கமா மைனஸ் sin gamma n cap அடுத்து இது 0 ஆயிடும் அடுத்து இங்க q r q r எப்படி இருக்குன்னு பாருங்க anti clockwise கரெக்ட்டா இருக்கு பிளஸ் q r sin alpha n cap is equal to 0 வெக்டர் அடுத்த ஸ்டெப்ல அதே மாதிரி n cap காமனா எடுத்துருங்க காமனா எடுத்துட்டோம்னா
n cap is a unit vector, n cap is not equal to 0. அதே கான்செப்ட் தான் ஸ்கேலாரை வெக்டரை மல்டிப்ளை பண்றப்ப இங்க நமக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்படி இருக்கும். இது எது நெகட்டிவான இருக்கு? இதா இது அப்படி இந்த சைடு கொண்டு வருவோமா? கொண்டு வந்தோம்னா q p sin காமாவா? So q cancel ஆயிடும். நமக்கு என்ன வரும்? r by sin gamma is equal to p by sin alpha. இது 2 இது 3. இப்போ 2 by 3 யும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? 2 by 3 கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே வேல்யூ கிடைச்சிருச்சுல? எடுத்து எழுதுனீங்கன்னா p by sin alpha is equal to q அடுத்து எங்க இருக்கு? q by sin beta is equal to r by sin அவ்வளவுதான் ப்ரூஃப். இது மெயினா நோட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு இதுதான், நமக்கு வந்து கிளாக் வைஸ்லயும் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் மாத்தி எடுத்துரும். கிராஸ் ப்ராடக்ட் உடைய பேசிக் கான்செப்ட் இது, அது மட்டும் தெரிஞ்சாவே போதும். இந்த தியரிஸ் எல்லாம் எழுதிக்கணும். எடுத்த உடனே டைரக்டா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும்னா, if three forces act on a particle p vector, q vector, r vector னு போடுறோம். அடுத்த லைன்ல if a particle is in equilibrium then the forces are coplanar கொண்டு வந்துரும். coplanar இருக்கிறதுனால அது then the resultant is 0. p vector plus q vector plus r vector is equal to 0 vector. 0 னு போடுறோம்னா 0 vector. இது ஈக்குவேஷன் 1. அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் p vector பண்ண போறோம், அடுத்து q vector பண்ண போறோம், நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.